மீதியானிய வனாந்தரத்தின் ஓரத்துல ஓரேப் என்கிற மலையின் அருகே 40 வருடங்களாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசே. இந்த மோசேயினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றி போட்ட ஒரு உன்னதமான காட்சி தான் அந்த எரிகிற முட்செடி தரிசனம். ஒரு சாதாரண முட்புதர் அப்படி தீப்பற்றி எரிந்தும் வெந்து போகாமல் அழிந்து போகாமல் இருந்தது ஒரு பயங்கரமான ஆச்சரியமான காரியம். இப்படி எரிகின்ற முட்புதரின் மூலமாக மோசேக்கு வெளிப்பட்ட தேவன் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை விடுதலை செய்யும்படி சில செய்திகளை சொன்னார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஏன் அந்த எரிகிற முட்செடியின் மூலமாக தோன்றினார், அந்த எரிகிற முட்செடிக்கு பின்பாக இருந்த ஆச்சரியமான செய்திகள் என்ன என்பதைத்தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்துல மோசே வனாந்திரத்தில் கண்ட இந்த எரிகிற முட்புதர் இதற்கு எபிரேயத்துல செனே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல இந்த செனே என்கிற வார்த்தை மிக அரிதாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த செனே எனப்படுகிற வார்த்தையானது எல்லா முட்செடிகளையும் குறிக்க பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல்லாக இராமல் ஒரு குறிப்பிட்ட முட்செடி வகை மட்டுமே குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அந்த முட்செடி ஒரு வனாந்திர முட்செடி, கூர்மையான முள்களையும் மிகச்சிறிய இலைகளையும் கொண்ட ஒரு புதர் போன்ற முட்செடி. இந்த செனே என்கிற வார்த்தை இருக்குது பாருங்க. பிற்காலத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாக சீனாய் மலையில நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் பாருங்க. அந்த சீனாய் மலைக்கும் இந்த செனே என்கிற வார்த்தைக்கும் இடையே மிகப்பெரிய தொடர்பு இருப்பதாக கருதுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய செயல் செய்யப்படுவதற்கு முன்பாக நிழல் போல சிறிய சிறிய காரியங்கள் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்படித்தான் பிற்காலத்துல சீனாய் மலை மேல தேவன் மகிமையாக வெளிப்படுவதற்கு முன்பாக இந்த செனாய் என்கிற முட்செடியிலே தேவன் தாழ்மையாக வெளிப்பட்டார் என்பது அதன் பின்னால் இருக்கிற ஒரு செய்தி. புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில இந்த எரிகிற முட்புதர் படோஸ் என்று அழைக்கப்படுகிறது. லூக்கா 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய தேவானும் இந்த படோஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். யூதர்களுடைய பாரம்பரியமான ஆவண நூல்கள் தல்முத் மற்றும் மித்ராஸ் என்பவைகள். அந்த புத்தகங்கள்ல தேவனாகிய கர்த்தர் எகிப்தின் அரண்மனைகளை தெரிந்து கொள்ளாமல், வனாந்தரத்தில் இருக்கிற கம்பீரமான கேதுரு மரங்களை தெரிந்து கொள்ளாமல், மிக எளிமையான முட்புதரை தேர்ந்தெடுத்து அதிலே வெளிப்பட்டமைக்கு அநேக காரணங்களை காண முடியும். இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து யூத ரபிக்களுடைய விளக்கம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அந்த முட்புதரானது எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்தினாலும் உபத்திரவங்களினாலும் ஒடுக்கப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். முட்கள் எப்படி மனிதர்களுக்கு வேதனையை தருமோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். தேவன் அந்த முட்புதரின் நடுவிலிருந்து வெளிப்பட்ட போது என் ஜனங்களுடைய உபத்திரவத்திலே நானும் அவர்களோடு கூட இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார். இதன் மூலமாக மோசே கொன்று புரிந்தது ஜனங்களுடைய உபத்திரவத்திலே தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பது. நெருப்பு பற்றி எரிந்தும் அந்த முட்புதர் ஏன் கருகி போகவில்லை? எகிப்து தேசத்தின் ஜனங்களோ பார்வோனோ இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவுக்கு உபத்திரவப்படுத்தினாலும் ஒடுக்கினாலும் தேவனுடைய பிரசன்னமும் வாக்குத்தத்தமும் அவர்களுக்குள்ள இருந்தபடியால் அவர்கள் ஒடுங்கி போக மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள், குறுகி போக மாட்டார்கள் என்பது இதன் மூலமாக தேவன் வெளிப்படுத்திய செய்தியாக இருந்தது. மோசே அந்த முட்புதர் எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது எப்படி என்று பார்க்கும்படி அருகில் வந்தபோது தேவன் அவரை நோக்கி, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்றார். இந்த இடத்துல தான் தேவனுடைய மிகப்பெரிய நாமமாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் வெளிப்பட்டது. இதில் தீர்க்க தரிசன ரீதியாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. பின்னாட்களிலே வரவிருந்த மேசியாவானவர் மிகவும் பெரிய மகா பரிசுத்தமான வல்லமையுள்ள தேவனாக இருந்தும் அவர் ஒரு சாதாரண மனிதராக கிட்டத்தட்ட இந்த எரிகிற முட்புதர் போன்ற ஒரு எளிய தோற்றத்திலே வருவார் என்பது இவைகள் மூலமாக வெளிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செய்தி. யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதரிடம் பேசும்போது மோசேயுடைய அந்த முட்புதர் சம்பவத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய நாமத்தை தம்மோடு நேரடியாக இணைத்து தாம் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே இருந்தவர் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இருக்கிறேன் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி மோசேயிடம் தேவன் வெளிப்பட்ட அதே நாமத்தை குறிக்கிறது. மோசே கண்ட அந்த செனே என்கிற முட்புதரானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனித அவதாரத்தையும் அவர் சிலுவையிலே படப்போகிற பாடுகளையும் மிக துல்லியமாக வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் அக்கினி என்பது தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எபிரேயர் 12:29 வாசித்து பாருங்கள். முட்புதர் என்பது பாவத்தினால் சாபம் அடைந்த மனித குலத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆதியாகமம் 3:18 படி முள் என்பது சாபத்தினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் அந்த சாபத்தின் அடையாளமாகிய முள்ளை, அதாவது சரீரத்தை தரித்து கொண்டார். ஆனால் அவருக்குள் தேவத்துவத்தின் முழுமையான மகிமையான அக்கினியானது வாசம் செய்தது. கொலோசையர் 2:9 வாசித்து பாருங்கள். அந்த அக்கினியானது அந்த மனித சரீரத்தை சுட்டு எரிக்கவில்லை, மாறாக மகிமைப்படுத்தியது. ஆதாமுடைய பாவத்தினால் பூமிக்கு வந்த சாபம் தான் முள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது அத்தனை பாவத்தையும் தான் ஏற்றுக்கொண்டு
கொண்டேன் என்று குறிப்பிடத்தக்கதாக அவருடைய தலையின் மேல் முள்முடியானது சூட்டப்பட்டது. மோசே கண்ட முட்புதரானது தேவனுடைய மகிமையை தாங்கிக் கொண்டது போல கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபமான முட்களை எல்லாம் தம்முடைய தலையின் மேல் தாங்கிக் கொண்டார். நாம் இந்த உலகத்திலே பலவிதமான உபத்திரவங்கள், சோதனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் இவைகளின் ஊடாக நெருப்புக்குள்ளே கடந்து போவதை போல சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளே இருப்பதனால் நாம் நெருக்கப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. அந்த சோதனைகளும் பிரச்சனைகளும் நம்மை புடமிட்டு பலனடைய செய்கின்றன. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஒரு குறிப்பிட்ட முட்செடியின் மேல் இறங்கினார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளில் ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இப்படி மோசே கண்ட அந்த எரியும் முட்புதரானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருந்தது போல இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் அது மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. நாம் மனித சரீரத்தில் இருக்கிறோம், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். அந்த எரிகிற முட்செடியிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு மோசையை எழுப்பினது போல நம்மிலிருந்து புறப்படக்கூடிய தேவ வார்த்தையானது ஒவ்வொரு மனிதரையும் விடுவிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். இப்படி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கருவிகளாக இந்த உலகத்திலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே வரட்டும். தொடர்ந்து உயிருள்ள சாட்சிகளாக தேவனுக்கு முன்பாக எரிந்து பிரகாசிப்போம். அந்த எரிகிற பிரகாசத்தின் மூலமாய் இந்த உலகத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற பாவ இருளிலே மூழ்கி கிடக்கிற ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படட்டும், தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படட்டும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.